ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபாஷா ஃபுட். ஒரு 15 நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நான் வத்த குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/4 லிட்டர் செக்கு எண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு புளி, ஒரு உருண்டை எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு, ஓகேவா. அடுத்தது 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவடகம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு. அடுத்தது தாளிப்புக்கு வந்து ஜீரகம், கடுகு, வெந்தயம், அப்புறம் பூண்டு வந்து ஒரு 100 பூண்டு எடுத்துருக்கேன். 4 தக்காளி எடுத்துருக்கேன். தேவையான அளவு தேங்காவோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு, பூண்டு இது மூணுத்தையும் தேங்காவோடு சேர்த்து அரைச்சி இந்த 3 தேவையானதை சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். நான் வத்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நமக்கு வந்து வத்தலில் வந்து கொத்தரை வத்தல், மாவத்தல், கத்திரி வத்தல், சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் போடுறதுக்கு. இப்போ வந்துட்டு தேங்காய், அப்புறம் ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் விழுதெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வானல் எடுத்து நம்ம ஆன் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம சுத்தமான செக்கு எண்ணெய் சொன்னேன் இல்லையா, அதை 1/4 லிட்டர் எண்ணெயை எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வத்த குழம்பு செய்யும் போது வந்துட்டு 15 நாள் வச்சு யூஸ் பண்ணுறது இல்லையா, அதுக்கு அதனால தான் 1/4 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இது சுத்தமான செக்கு எண்ணெய். இப்போ எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். நான் 1/4 லிட்டர் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிரட்டும். நான் வந்து கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து வத்த குழம்பு வந்தது அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால் வந்துட்டு கனமான பாத்திரமாக எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதை வந்து தாளிப்புக்கு போட்டிருக்கேன். நல்லா கடுகு வெடிஞ்சு வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டு இருந்துட்டு வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வந்து வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் அது உரித்து இது உரித்து வச்சுருக்கோமா அதை வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஏன்னா வத்த குழம்புங்கிறது தண்ணி 15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது இல்லையா, அதில் வந்து தண்ணி எதுவும் சேராமல் இருக்கணும்னா அதனால் எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கணும். அதில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் இதாகிடணும். அதனால தான் ஆயில் வந்து நம்ம நிறையா சேர்க்கணும். அப்போ தான் அந்த வத்த குழம்புக்கான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தில் உள்ள நீர்ச்சத்து அதை போயிட்டு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் வெங்காயம் நல்லா மெரூன் கலர் வரும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செய்யும் போது சாதாரணமாக எந்த ஒரு இது செய்யும் போதும் பாருங்கள். ஆனால் ஒரு சில இதுக்கு வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த விதத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து இது வத்த குழம்புக்கு வந்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறணும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் அப்படியே மாற்றி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பூண்டில் உள்ள நீர்ச்சத்தும் போகணும் இல்லையா, அதனால் முழு பூண்டை வந்து நல்லா போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கருவடகம் சேர்த்துக்கலாம். ஒரு
கருவேலத்தை போட்டு நல்லா வதத்தை நல்லா வணங்கிக்கலாம். இது எப்போ நல்லா வணங்கிடுச்சுன்னு நமக்கு தெரியும் போது அந்த சலசலப்பு அடங்கிடும் அந்த இதெல்லாம். அப்போ வந்துட்டு அது நல்லா வணங்கி வச்சு நீர்த்தன்மையில் அதில் இதாகிடுச்சுன்ட்டு நம்ம வதங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 தக்காளியும் நல்லா அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா வணங்கட்டும். இதோட கருவேப்பிலையும் போட்டுறேன். சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வணங்கிக்கிங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க வெங்காயம் தக்காளி வணங்கணுன்னா டக்குன்னு கொஞ்சம் உப்பு போடணுன்ட்டு. அதனால் கொஞ்சம் நான் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். லைட்டாக உப்பு அப்படியே தூவிட்டு வதங்கிக்கலாம். தக்காளி வெங்காயமும் டக்குன்னு வதங்காதான்ட்டு அதுக்காக வந்து உப்பு சேர்ப்பாங்க. சேர்த்து நல்லா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசியணும். அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து நல்லா மசியணும். அப்படியே கரண்டி இல்லாமல் அப்படியே வச்சு விட்டுட்டே இருக்கணும். நல்லா மசிச்சுட்டே இருக்கும்போது நல்லா இதாகும். நல்லா தெரியுது பாருங்கள், அது குக் ஆகிறது. இப்போ வந்துட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன், வெந்நீர். ஏன்னா இந்த சுண்டை வத்தல்லாம் வெந்நீரில் போட்டு ஒரு அலசி வெந்நீரில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் வெந்நீரை வந்து ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். அது சைடு போயிட்டுருக்கு. இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் மஞ்சிருக்கா, அப்போ ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான், அந்த கலர் கொடுக்குறதுக்காக. இப்போ நல்லா விட்டுங்க. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து அந்த எண்ணெயிலே சேர்க்குறேன். ஏன் நீர்த்தன்மை இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் எண்ணெயிலே அந்த தேங்காய் விழுதை நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், மிளகு, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதை சேர்த்து அரைச்சி வச்சு இப்போ வந்து அந்த வானலில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் தெரியும், வத்த குழம்போட வாசம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து புளி கரைச்சின தண்ணியை அதில் ஊற்றிட்டேன். புளி கரைச்சி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும். இப்போ வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு வேணும் இல்லையா, அதனால் எனக்கு தேவை 4 டம்ளர் 15 நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக நான் 4 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து குழம்புத்தூளை சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி குழம்புத்தூள் தான் நான் சேர்க்குறேன். இது வந்து 50 கிராம் பாக்கெட்டு. இதில் வந்து 50 கிராம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வீட்டு குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறதுனாலும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஆச்சி குழம்புத்தூள் பாக்கெட் யூஸ் பண்ணுறதுனால அது தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக கட்டிட்டு அப்படியே லைட்டாக அது கட்டி பிடிக்காமல் அப்படியே கிளறி விடுங்க. கரண்டியால் அப்படியே லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே டிப்பாக அந்த இதில் அப்படியே அமுக்கி அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டி பிடிக்காது, கிளறி விட்டுருங்க. அப்படியே கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எல்லா எல்லாம் உள்ள மசாலாலாம் நல்லா இதாகிற மாதிரி
அடுத்தது நமக்கு இங்கே வெந்நீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வத்தல்லாம் சேர்த்துருவோம். கத்திரி வத்தல், சுண்டை வத்தல், அடுத்தது மணத்தக்காளி, அடுத்தது மாவத்தல், 4 பீஸ் மாவத்தல், கொத்தரை வத்தல் எல்லாத்தையும் நல்லா வெந்நீரில் போட்டு அப்படியே டிப் பண்ணி ஒரு அரிக்கட்டையில் போட்டு அமைக்க விட்டு அதை இப்போ வடிகட்டி எடுங்க. அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதில் ஏதாவது இப்போ பூச்சி மண்புழு இது பூச்சி புழுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த வெந்நீரில் அப்படியே இதாகிடும். அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் அப்படியே அந்த குழம்புல வந்துட்டு வத்தல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கொதிய விடுங்க. நல்லா வத்தல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் விட்டுட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. குழம்புக்கு நமக்கு தெரியும் இல்லையா, தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு 2 கொதி கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்தது அப்பப்போ வந்து ஒரு 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 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து அடுப்பை வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். குழம்பு வந்து அப்போ நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து கனமான பாத்திரமாக வச்சுருக்கேன், அதனால் சட்டுன்னு அது இதுங்க அது. இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சர்க்கரை, அச்சு வெல்லத்தை ஒரு 1/4 கட்டி அளவு எடுத்து இடித்து நான் அதில் போட்டிருக்கேன். இல்லையா, அறுசுவையும் இருக்கணும் வத்த குழம்புல. அதனால் வந்துட்டு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வெரி வெரி ப்ளஸ் பாயிண்ட். அப்படி இருக்கும், நாக்கில் எச்சி ஊறும். பார்க்கும் போதே எனக்கு அப்படி இருக்குது, வாசம் அள்ளுது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு, அருமையாக வந்திருக்கு. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா, இப்படி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அங்கே பாருங்கள், அள்ளும் போது அப்படியே தடன்னு வருது பாருங்கள். இதுதான் வத்த குழம்பு. எச்சி ஊறுதா பார்க்கவே, சமமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. இதுதாங்க வத்த குழம்பு செய்வது இப்படின்ட்டு. வெரி சிம்பிளுங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோன்னா செம்மையாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.